Hi dudes, this is RD மதன். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான ஒரு டாபிக் பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம பாடியிலேயே ஒரு சிறப்பான ஒரு பார்ட் எதுனா அது வந்து ஹார்ட்டு தான். 24/7 நம்மளுக்காக துடிச்சிட்டு இருக்கிற ஒரு ஆர்கன் வந்து ஹார்ட். அந்த ஹார்ட் சம்மந்தமாக ரெண்டு முக்கியமான ப்ராப்ளம் வரும். ஒன்று வந்து ஹார்ட் அட்டாக், இன்னொன்று கார்டியாக் அரெஸ்ட். ஸோ ஹார்ட் அட்டாக்னா என்ன, கார்டியாக் அரெஸ்ட்னா என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நமக்கு தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தர், இல்லை நம்ம சுற்றி இருக்கிறவங்க, இல்லை நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருப்போம், ஒருத்தர் நல்லா இருப்பார், திடீர்னு கீழே விழுந்துருவார், அப்படியே இறந்துருவார். ஸோ நம்ம மெஜாரிட்டியாக நிறைய பேர் சொல்கிறது என்னன்னா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஹார்ட் அட்டாக்னால தான் இறந்தாரா, இல்லை அதுக்கு வேறு எதாவது இருக்கா, ஐ மீன் கார்டியாக் அரெஸ்டாக இறந்துருக்காரா அப்படின்றது அதனோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். என்னைக்கோ ஒரு நாள் உங்களுக்கு இன்னைக்கு இல்லைனாலும் உங்களை சுற்றி இருக்கவங்களையோ, இல்லை உங்களை சார்ந்து இருக்கவங்களையோ, இல்லை உங்க முன்பின் தெரியாத யாரோ ஒருத்தரையோ காப்பாற்றுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. ஹார்ட்டோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன எல்லாத்துக்குமே தெரியும். ஹார்ட்டோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து பம்ப் பண்ணி பிளட்டை வந்து ஹெட் டு டூ வரை கொண்டு போகிறது தான். ஸோ ஹார்ட் எங்கே இருக்குன்னு சொல்லிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்காது, ஹார்ட் வந்து சென்டராக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு குழி மாதிரி இருக்கும். அந்த குழிக்குள்ள புல்லட் ப்ரூஃப் போன் சொல்லுவாங்க, அதாவது குண்டு கூட துளைக்கப்படாத ஒரு எலும்பு இருக்கும். ஸோ அந்த எலும்பு கீழே ஹார்ட் ரொம்ப சேஃபாக இருக்கும். கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக லெஃப்ட் சைடில் ஸ்லாண்ட் ஆயிருக்கும். ஸோ இங்கே சென்டராக இருக்கும், லைட்டாக ஸ்லாண்டிங்காக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி ஹார்ட் இங்கே இருக்குன்னு சொல்லவே முடியாது, சென்டராக தான் ஹார்ட் இருக்கும். ஸோ அந்த ஹார்ட்ல வந்து வென்ட்ரிக்கல் அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்ல இருக்கும். ஸோ அது மெயின் ஜாபே வந்து பிளட்டை வந்து ஃபுல்லாகவே பம்ப் பண்ணி கொண்டு போகிறதான். ஹார்ட் அட்டாக் பற்றி பார்க்கலாம். ஸோ ஹார்ட் வந்து இந்த மாதிரி பம்ப் பண்ணிட்டு இருக்கும். இதை சுற்றி நிறைய வால்வ்ஸ் இருக்கும். இந்த வால்வ்ஸோடைய ஜாப் என்னன்னா ரத்தத்தை வந்து பிளட் பாடி ஃபுல்லாக சர்க்குலேட் பண்ணுறது. அந்த மாதிரி வால்வில் சின்ன சின்னதாக ஒரு கிளாட் உருவாகும், அதாவது ஒரு தடை வந்து உருவாகும். அந்த மாதிரி இடத்துல வந்து சின்னதாக இருக்கிறப்போ அதுதான் வந்து ஹார்ட் அட்டாக் கூட ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ வீட்டில் வந்து டேப் இருக்குன்றப்போ நம்ம திறந்து விட்டோம்னா ஃபுல் ஃபோர்ஸில் தண்ணி வந்துட்டு இருக்கும். அதில் ஏதோ ஒரு சின்னதாக அடைப்பு ஏற்படுன்றப்ப என்ன ஆகும், அதோட ப்ரெஷர் கம்மியாகி தண்ணி வெளியே வரும். அதே தான் ஹார்ட்லேயுமே பிளட் வந்து ஃபுல்லாக போயிட்டு இருக்கிறப்ப வந்து சின்னதாக ஏதோ ஒரு இது படிஞ்சு உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு அடைப்பு மாதிரி அந்த கிளாட் ஏற்படுது அப்படின்னு இருக்கிறப்போ உங்களுக்கு அந்த ஹார்ட் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பம்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம அதில் வந்து வலி வந்து ஃபீல் பண்ணுவோம் ஹார்ட் அட்டாக்கு. அந்த மாதிரி வலியை ஃபீல் பண்றப்போ அது என்ன ஆகணும், கஷ்டப்பட்டு பிரஸ் பண்ணி அந்த இடத்துல அந்த இடத்துல அந்த பிளாக்கை மட்டும் எடுத்துட்டு திருப்பி நார்மல் ஆயிரும். இதெல்லாமே ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஹார்ட் அட்டாக்ல. இன்னும் கொஞ்சம் பெருசாகுது அப்படின்னு இருக்கிறப்போ அந்த வால்வ்ஸ்ல வந்து இருக்கிற அந்த கிளாட் வந்து இன்னும் கொஞ்சம் ஹெவியா இருக்குதுன்றப்போ தான் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா அவங்க பண்றது ஆஞ்சியோகிராம் பண்ணுவாங்க. அதை தாண்டி இன்னும் நிறைய கிளாட் ஆயிடுச்சு அப்படின்னு இருக்கிறப்போ வேற வழியே கிடையாது, ஓப்பன் சர்ஜரி தான் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக்னா இதுதான். ஸோ ஹார்ட் அட்டாக்ன்றது வந்து ஹார்ட்டில் உள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது, அதை சுற்றி இருக்கிற வால்வ்ஸில் உங்களுக்கு கிளாட் உருவாகி பிளட் வந்து சீராக உடம்பு ஃபுல்லாக போகாமல் இருக்கிறனால தான். ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்றப்போ அவங்களால வலியை ஃபீல் பண்ண முடியும், அவங்க சொல்ல முடியும் இது மாதிரி வலிக்குதுன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு வந்து மூச்சு விட முடியாது, அவங்களால எதுவும் சீராக நடைபெற முடியாது. அவங்களுக்கு அப்படியே பிளட்டு ஃபுல்லாக சர்க்குலேட் என்ன அவங்களுக்கு மயக்கம் வர மாதிரி ஆயிரும். ஸோ அவங்களால பேச முடியும். இது ஹார்ட் அட்டாக். அடுத்து நம்ம கார்டியாக் அரெஸ்ட் பற்றி பார்க்கலாம். கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்றது ஹார்ட் வந்து இந்த மாதிரி பம்ப் பண்ணிட்டு இருக்கும், சடனாக ஹார்ட் வந்து அப்படியே நின்றும். இதுதான் கார்டியாக் அரெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கும். நீங்கள் ஒரு சில வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, ஒரு பிளேயர் வந்து கபடி விளையாண்டுருப்பாரு, விளையாட அப்படியே கீழே விழுந்துருவாங்க. இல்லை வந்து ஏதோ ஒரு அனிமல்ஸ், ஏதோ ஒரு யானை பார்த்துருப்பீங்க, அப்படி போயிட்டு இப்படி கீழே விழுந்துரும். இல்லை அப்படின்றப்ப இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஸ்டேஜில் இந்த பிப்ரவரி மந்த் வந்து ஒரு ஸ்டேஜில் ஒரு பெண் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, ஆடிட்டு அப்படியே கீழே விழுகிறாங்க. அது சடன் கார்டியாக் அரெஸ்ட். பட் அதை நியூஸ் சேனல் கூட எப்படி போடுறாங்கன்னா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க சொல்லி போடுறாங்க. ஹார்ட் அட்டாக்ல வந்து அப்படி சடனாக இறக்க மாட்டாங்க. ஹார்ட் அட்டாக் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஹார்ட் அட்டாக்கும் கார்டியாக் அரெஸ்ட்டுக்கும் மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னா, ஹார்ட் அட்டாக் வந்து நம்ம சொல்ல முடியும் வலிக்குது அப்படின்னு சொல்ல முடியும். கார்டியாக் அரெஸ்ட் வந்து அவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது, சடனாக கார்டியாக் அரெஸ்ட் ஆயிரும். இந்த ஹார்ட் அட்டாக் வந்து 14 வயசுக்கு மேலே இருக்கவங்க மட்டும் தான் வரும். வந்தால் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும், வெளியே சொல்ல முடியும், இந்த மாதிரி எனக்கு வந்து ஹார்ட் இந்த மாதிரி வலிக்குது, ஜஸ்ட் பெயின் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். பட் கார்டியாக் அரெஸ்ட்னு ஒன்று வந்துச்சு அப்படின்றப்போ எதுவுமே சொல்ல முடியாது, சடனாக அப்படியே ஹார்ட் நின்று அப்படியே கீழே விழுந்துருவாங்க. ஹார்ட் நின்றப்ப பிளட்ல எங்கேயும் போகாது, சடனாக அவங்க மைய கீழே விழுந்துருவாங்க. இப்போ வந்து ஹார்ட் அட்டாக் அண்ட் கார்டியாக் அரெஸ்ட் இந்த ரெண்டும் எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு 80 to 90% வந்து ஃபுட் ஹேபிட்ஸ் தான். ஸோ நம்மளுடைய அன்ஹெல்தி ஃபுட்ஸ்னால தான் அது மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு கொலஸ்ட்ரால் ஃபார்ம் ஆகி ஹார்ட் அட்டாக் வரக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து பாடி வந்து மெயின்டைன் பண்ண முட்டாலோ, இல்லை வந்து உங்களுக்கு ஃபிட்னஸை பற்றி எந்த எஃபர்ட்டும் எடுக்காமல் இருந்தாலோ, ஒரு ஆவரேஜ் சர்வே சொல்கிறது வந்து ஆஃப்டர் 45 இயர்ஸ் பீப்புள் தான் 80 to 90% வந்து ஹார்ட் அட்டாக்னால பாதிக்கப்படுறாங்க.
பட் கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்றது வந்து பிறந்த குழந்தையிலிருந்து நாளைக்கு சாக போகிற ஒரு முதியவர் வரைக்கும், இல்லை அப்படின்னா அதாவது ஹார்ட் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்குமே, ஆடு மாடு இன்னும் யானையிலிருந்து எல்லா ஹார்ட்டுன்னு இருக்கிற எல்லா உயிரினங்களும் வரக்கூடியதான் கார்டியாக் அரெஸ்ட். அப்படி இப்போ வந்து ஹார்ட் அட்டாக் அண்ட் கார்டியாக் அரெஸ்ட் பற்றி பார்த்தோம். இதுக்கு என்ன ஒரு முன்னெச்சரிக்கையாக நம்ம எப்படி இருக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கடையில் வந்து ஆஸ்பிரின் ஒரு டேப்லெட் வரும். அந்த டேப்லெட் வந்து ஹார்ட் அட்டாக் யாராச்சும் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்றப்ப, யாராச்சும் வலி இருந்தாங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு அது கொடுக்குறப்போ இமீடியட்டாக அவங்களுக்கு வந்து அந்த பிளட் வந்து உங்களுக்கு நீர்த்து போகாமல் ஓரளவு கொஞ்சம் ஃப்ளோவாக உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கு வந்து யூஸ் பண்ணுற டேப்லெட் தான் ஆஸ்பிரின். அது வந்து நீங்கள் வாங்கி உங்கள் பர்ஸ்லையோ வச்சிருக்கிறப்ப எமர்ஜென்சி டைமில் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கார்டியாக் அரெஸ்ட். இன்கேஸ் வந்து யாரோ ஒருத்தர் வந்து கார்டியாக் அரெஸ்ட் மூலமா இம்மிடியட்டா அப்படி விழுகிறாங்கன்றப்போ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எய்ட் பேர் வந்து சிபிஆர் ப்ராசஸ் சொல்லுவாங்க. சிபிஆர்னா கார்டியோ பல்மனரி ரெசிஸ்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒன்றுமே கிடையாது. நிறைய வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். யாரோ ஒருத்தர் மயங்கி விழுந்துருவாங்க, அப்படி ஹார்ட்டில் வச்சு அப்படி ப்ரெஸ் பண்ணுவோம், அவங்க எந்திரிச்சிருவாங்க. ஸோ இது வந்து பேசிக்காக இருக்கிறது. பட் இதனுடைய ப்ராசஸ் தெரிஞ்சு நம்ம பண்ணுறது தான் எப்பவுமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சிபிஆர் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ யாரோ ஒருத்தர் ரோடு ஆக்சிடென்ட்ல வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்க, அவங்க அப்படியே சடனாக டெத் ஆன மாதிரி ஆகிட்டாங்க, அவங்களுக்கு வந்து இறந்துட்டாங்களா இல்லை கார்டியாக் அரெஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு செக் பண்ணணும். அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சிபிஆர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நம்ம அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து ஹார்ட் பீட் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ வந்து இப்போ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா பிளட் எதுவும் இருக்கான்னு செக் பண்ணணும். ஃபுல்லாகவே பிளட் எல்லாம் எதுவுமே லீக் ஆகலை, பட் சடனாக வந்து ஏதோ ஹார்ட் எதோ இஷ்யூஸ் ஆயிருக்குன்னு தெரிகிறப்போ ஒரு ஃப்ளாட்டான இடத்துல படுக்க வச்சுட்டு அவங்களுடைய ஹார்ட் பீட் இருக்கான்னு செக் பண்ணணும். இந்த இடத்துல வச்சு ஹார்ட் பீட் இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு மூச்சு இருக்கான்னு செக் பண்ணணும். மூச்சுமே இல்லை அப்படின்றப்போ நாடி செக் பண்ணணும். நாடி எப்படி செக் பண்ணுவாங்கன்னா, ஸோ இப்போ நார்மலாக நிறைய பேர் தெரிஞ்சிருக்க நாடி செக் பண்ண இந்த இடத்துல போய் செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து செக் பண்ணவே கூடாது. நாடி செக் பண்ணுறது எப்பவுமே வந்து கழுத்துக்கு இந்த இடத்துல செக் பண்ணணும். இந்த இடத்துல ஒரு வி ஷேப் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல ரைட் சைட்லையும் லெஃப்ட் சைட்லையும் ரெண்டு சைட்லையுமே நாடி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இந்த இடத்துல டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாடி தெரியும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து எப்பவுமே செக் பண்ண வேண்டிய நாடி செக் பண்ணுற இங்கே செக் பண்ணணும். இதையும் பார்த்துட்டு நாடியும் கிடையாது அப்படின்னு இருக்கிறப்ப என்ன பண்ணணும்னா அவங்க தட்டி பார்க்கணும் ரொம்ப சவுண்டாக. ஸோ அவங்களை எப்படி தட்டி பார்க்குறன்றப்ப நீங்கள் இந்த இடத்துலையோ கன்னத்துலையோ இங்கெல்லாம் அடிச்சிங்கன்றப்போ உங்களுக்கு ஹார்ட் ஃபங்க்ஷன் இல்லை, பிளட் சர்க்குலேட் இல்லைன்றப்போ உங்களுக்கு தசை எல்லாமே தொங்கிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து ஸ்பீடாக இங்கெல்லாம் அடிச்சிங்கன்றப்போ உங்களுக்கு அதாவது உடையவே சான்சஸ் இருக்கும் தாடை எல்லாமே. அதனால் எப்போவுமே வந்து ஷோல்டரில் தான் தட்டணும். ஷோல்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு போன்ஸ் இருக்கும். இந்த இடத்துல வேகமாக தட்டணும். தட்டிட்டு இந்த மாதிரி அவங்க பேர் சொல்லியோ இல்லை தெரிலனா சாருன்னு சொல்லிட்டு வேகமாக தட்டி எவ்வளோ எந்த ரெஸ்பான்ஸுமே கொடுக்கல, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பாடியில் எந்த மூமெண்ட்டும் கிடையாது, அவங்களுக்கு வந்து மூச்சு இல்லை, நாடியுமே கிடையாது, இந்த மாதிரி தட்டினாலும் சவுண்ட் எந்த ரியாக்ஷனுமே கிடைக்கல, எதுவுமே இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் சிபிஆர் ப்ராசஸ் பண்ணும். சிபிஆர்ன்ற ப்ராசஸ் என்னன்னா உங்களுக்கு இந்த ஹார்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஹார்ட்டில் கரெக்டாக இந்த இடத்துல அந்த குளிக்கட்டு இருக்கும் ஹார்ட்டில் இந்த மாதிரி டோ இருக்கு, இந்த கையோடைய இந்த இடத்த இந்த மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு வந்து 30 கவுண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணணும். 30 டைம் இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் 2 டைம் மூச்சு கொடுக்கணும். பட் ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் வந்து மெடிக்கலாகவே சஜஸ்ட் பண்ணுறது என்னன்னா நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்க சொல்கிறாங்க. ஏன்னா வந்து கோவிட் அந்த டைமில் பரவுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து மெடிக்கலில் ஒரு சில ப்ராடக்ட் எல்லாமே விற்கிறாங்க. உங்களுக்கு டியூபோடு இருக்கும், உங்களுக்கு வந்து ஒரு கவர் போட்டிருக்கும், 2 டியூப் இருக்கும். அந்த டியூப் எல்லாருமே வந்து கையில் வச்சிருக்க முடியாது. பட் அட்லீஸ்ட் வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கலாம். எது வரைக்கும் ப்ரெஸ் பண்ணணும், எவ்வளோ டைம் ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் எமர்ஜென்சியில் கீழே விழுந்துட்டாங்க அந்த மாதிரினாலே ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு டியூட்டி என்னன்னா, பக்கத்தில் யாரோ ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்க பேர் சொல்லி 108 கால் பண்ண சொல்லணும் ஆம்புலன்ஸுக்கு. ஸோ ஆம்புலன்ஸ் வந்து வெறும் மெடிக்கலுக்காக மட்டும் இல்லை, ஃபயர் ஆனாலும் மெடிக்கல் இல்லை எமர்ஜென்சி எல்லாத்துக்குமே கால் பண்ண வேண்டிய நம்பர் 108 கால் பண்ண சொல்லிட்டு டாக்டர் வர வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா அவருக்கு வந்து திருப்பி முழிப்பு வர வரைக்கும் ப்ரெஸ் பண்ணணும். இல்லை அவருக்கு ஒரு திருப்பி இயங்குற வரைக்கும். நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஹார்ட் எல்லாமே வந்து எலக்ட்ரிக்கல் ஃபங்க்ஷனால தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். நம்ம வந்து ஹார்ட் வந்து சடனாக ஏதோ இஷ்யூஸ் நின்றுச்சு, நம்ம பின்னாடி இருந்து வெளியே இருந்து ஒரு ப்ரெஸ் பண்ணி அதை வந்து இயங்க வைக்கிறோம் தானா. இப்போ வந்து ஒரு மோட்டர் வந்து நின்றுச்சுன்றப்ப நம்ம வேகமாக சுற்றி விட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வந்து ஹார்ட்டை வந்து இயங்க வைக்கிறதுக்கு பேர் தான் அந்த சிபிஆர் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக 30 கவுண்ட்ஸ் நீங்கள் நெட்டில் போய் பார்க்கலாம், சிபிஆர் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த சிபிஆர் ப்ராசஸ் இல்லை, அது தெரியாதனால நிறைய பேர்த்தோட உயிர் நம்ம வந்து இழந்திருக்கிறோம். இப்போ ரீசெண்டாக சொல்ல போனோன்னா கன்னட ஆக்டர் புனித் ராஜ்குமார் ஆகட்டும், இல்லை மைக்கேல் ஜாக்சன், அவருமே இறந்தது சடன் கார்டியாக் அரெஸ்ட்னால தான். இன்னும் நம்ம ஊர்லேயே நிறைய பேர் இருந்திருக்காங்க. கேவி ஆனந்த் இறந்தது வந்து டைரக்டர் கேவி ஆனந்த் சார் இறந்ததுமே வந்து உங்களுக்கு சடன் கார்டியாக் அரெஸ்ட் தான். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு கார்டியாக் அரெஸ்ட்டை பற்றி சிபிஆர் ப்ராசஸ் பற்றி நமக்கு தெரியறதை தாண்டி
பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் தெரிஞ்சுதான் மட்டும்தான் நம்மளோட உயிரை காப்பாற்ற முடியும். ஸோ இந்த மாதிரி சிபிஆர்ன்ற விஷயம் வந்து எல்லாத்துக்குமே தெரியணும். அது தெரிஞ்சாதான் இன்கேஸ் நாளைக்கு நம்ம ஃபேமிலியில் ஒருத்தருக்கோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தருக்கோ சடனாக ஒருத்தர் இந்த மாதிரி இறங்குறாங்க அப்படின்றப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் தெரிஞ்சு நம்ம அட்லீஸ்ட் வித்தின் சான்ஸில் வந்து அவங்க உயிரை காப்பாற்றுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வீடியோவுமே இருக்குது, காப்பாற்றின வீடியோவுமே. அண்ட் நீங்கள் ஒரு சில வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு யானை வந்து கீழே விழுந்துரும், அப்படியே ஒருத்தர் ஏறி யானை மேலே குதிப்பார், அது திருப்பி எழுந்திரிச்சிடும். ஏன்னா கார்டியாக் அரெஸ்ட் சிபிஆர் பண்ணுறாங்க, எழுந்திரிச்சிடும். ஒரு குரங்குக்கு வந்து நீங்கள் யூடியூப்பில் அந்த வீடியோ இருக்குது, ஒரு குரங்கு வந்து சடனாக வந்து இறந்துடும். குரங்கு வந்து வாயோட வச்சு மூச்சு கொடுத்து அந்த குரங்கு வந்து காப்பாற்றுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஹார்ட் இருக்கிற நிறையா உயிரினங்களுக்கு வந்து சிபிஆர் ப்ராசஸ் தெரிஞ்சுது அப்படின்றக்கிறப்ப அவங்க பண்ணலாம். பட் இதைய வந்து எப்படி பண்ணணும்னா, ஹார்ட் அட்டாக் வந்த ஒருத்தர் பர்சனுக்கு போயிட்டு எனக்கு வந்து நான் தெரியும் சிபிஆர் பண்ணால் உங்களுக்கு ஹார்ட் தானே ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அவர் செத்துருவார். ஹார்ட் அட்டாக் வந்த பர்சன் சிபிஆர் பண்ணவே கூடாது. சிபிஆர் பண்ணணுன்றப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு நாடி இருக்கக்கூடாது, மூச்சு இருக்கக்கூடாது, அவருக்கு வந்து எந்த ஒரு ஆக்ஷனே பாடியில் இருக்கக்கூடாது, கிட்டத்தட்ட டெத் கண்டிஷன் இருக்கணும். ஸோ சடனாக அதுவும் வித்தின் ஒரு 5 to 10 minutesக்குள்ள அவர் இறந்தால் மட்டும்தான் அந்த டைம் மட்டும் சிபிஆர் பண்ணணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு சில படம்லாம் பார்த்துருப்பீங்க, விக்ரம் படத்தில் வந்து அந்த குழந்தை பண்ணுவாங்க. ஸோ அந்த குழந்தை வந்து பிறந்திருக்கும், அந்த குழந்தை சடனாக வந்து கார்டியாக் அரெஸ்ட் ஆயிருக்கும். அப்போ அந்த டாக்டர் வந்து வீடியோ கால் மூலமாக சொல்லுவார் ப்ரெஸ் பண்ண சொல்லி. ஸோ குழந்தைன்றப்ப இப்போ சின்ன பசங்க அப்படின்றப்ப நம்ம சிங்கிள் ஹேண்டில் வச்சு ப்ரெஸ் பண்ணலாம். குழந்தைன்றப்ப இந்த மாதிரி 2 விரலை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே போதும் அந்த ஹார்ட்டுக்கு. அந்த மாதிரி கொடுக்குறப்போ அவங்க மேபி நிறைய சான்சஸ் இருக்குது அவங்கள வந்து காப்பாற்றுறதுக்கு. இதுக்கு தான் ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து இதுக்காக ஒரு சில மெஷின்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அந்த மெஷின் பேர் வந்து ஏஇடின்னு சொல்லுவாங்க, ஆட்டோமேட்டிக் எக்ஸ்டர்னல் டிஃபிபிரிலேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த மிஷின் மூலமாக அந்த மிஷின்குள்ளே 2 பேட் இருக்கும். இன்கேஸ் யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி கார்டியாக் அரெஸ்ட் மூலமாக இண்டஸ்ட்ரியில் ஏதோ ஒரு இடத்துல வந்து விழுந்துட்டாங்க அப்படின்னு இருக்கிறப்போ இம்மிடியேட்டாக அவங்களுடைய 2 பேடையுமே ஆப்போசிட்டில் வந்து பேட்ச் பண்ணிவிட்டு அவங்க பட்டன் ப்ரெஸ் பண்ணின்றப்போ, இப்போ நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பதிலாக எக்ஸ்டர்னலாக அந்த மிஷின்லேருந்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ஷாக் கொடுக்கும் பாடிக்கு. நீங்கள் ஒன்ஸ் உயிர் வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது நின்றும். ஸோ அந்த மாதிரி மிஷின்ஸ் வந்து நிறைய இடத்துல வச்சுருக்காங்க, நிறைய இண்டஸ்ட்ரியில் வச்சுருக்காங்க. பட் ஏஇடி பற்றி நமக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும்னா, மேக்ஸிமம் ஒரு நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியாது. இதை பற்றி நம்ம சிபிஆர் தான் எப்படி கேள்விப்பட்டிருப்பாங்க, ஏஇடி மிஷின் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. எல்லா இண்டஸ்ட்ரியில் இருக்கும், இண்டஸ்ட்ரி கூட தேவையில்லை. நம்ம வந்து திருப்பதி கோயிலுக்கு போனாலோ இல்லை திருவண்ணாமலை கோயிலுக்கு போனாலோ அந்த பக்தர்கள் நிறைஞ்சிட்டு இருக்கிற அந்த மெயினான அந்த கருவறை பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடு வரும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு மேலே போட்டிருக்கும் ஏஇடி அவைலபிள்னு சொல்லிட்டு. நமக்கு அது ஏஇடின்னு என்னன்னே தெரியாது, தெரிஞ்சாதான் இந்த மாதிரி ஒரு சான்சஸ் இருக்குன்னு தெரியணும். ஸோ இந்த மாதிரி அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் கூட்டத்துக்குள்ள சடனாக அந்த மாதிரி கார்டியாக் அரெஸ்ட்ல இறந்துட்டாங்க, கீழே விழுந்துட்டாங்க அப்படின்றப்போ அப்போ அவங்களோட இறப்பை தடுக்கிறதுக்காக அந்த மிஷின் இருந்துமே அதை யூஸ் பண்ண தெரியலனா அது வேஸ்ட்டு. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு சிபிஆர்னு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். சிபிஆர் பண்ணுறப்ப அந்த ஏஇடி மிஷின் நீங்கள் கூகுள் போட்டாலும் சரி யூடியூப் போட்டாலும் சரி அந்த ஏஇடி மிஷின் அது தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்றப்போ இன்கேஸ் ஒரு எமர்ஜென்சி டைமில் வந்து ஏஇடி மிஷின் இருக்குது, ஒரு சடனாக கீழே விழுந்துட்டாங்கன்றப்போ நம்ம அது காப்பாற்றுறதுக்கு நிறையா 90% சான்சஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி எல்லாருமே மினிமம் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய கட்டாயமாக தெரிஞ்சிருக்க வேண்டியது சிபிஆர் ப்ராசஸும் அந்த ஏஇடி மிஷின் பற்றியுமே. இந்த மாதிரி தெரிகிறப்போ லைஃப்பில் என்னைக்கா இருந்தாலும் நமக்கு இல்லைனாலும் நம்ம கூட இருந்தவங்க யாரோ ஒருத்தர் உயிரை நம்ம காப்பாற்றலாம். நமக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றப்ப நம்மளால நம்ம உயிரை காப்பாற்றிக்க முடியாது. நம்ம கூட இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே இதை பற்றி சொல்லியிருந்தா மட்டும்தான் நாளைக்கு நம்மளுக்கு நடந்தால் கூட அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி நம்மளோட உயிரை வந்து காப்பாற்றுவாங்க. ஸோ அந்த சிபிஆர் அண்டு ஏஇடி பற்றி நீங்களும் சர்ச் பண்ணி நிறையா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி நாலேஜ் எல்லாத்துக்குமே ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம தேவையில்லாத நிறைய விஷயம் தெரிஞ்சுக்குவோம். இப்போ அப்டேட்டடாக வந்து நியூ மொபைல் என்ன வந்துருக்குது, டிவியில் என்ன வந்துருக்கு, லேப்டாப் என்ன வந்துருக்கு, எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம். பட் இந்த மாதிரி உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு ப்ராசஸ் என்ன சிபிஆர் நிறைய பேர் தெரியாது. ஸோ இதெல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கிறப்ப என்ன ஆகும்னா, இதனால தான் வந்து இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும் நிறைய கம்பெனிஸ்ல எல்லாமே வந்து எவ்ரி இயர் வந்து அது வந்து கம்பல்சரி ஆகிட்டாங்க. ட்ரைனிங் கொடுத்து அவங்க எக்ஸ்டர்னல் வந்து அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் எய்ட் ட்ரைனிங்கும் ஃபயர் ஃபைட்டிங் தாண்டி ஃபஸ்ட் எய்ட் ட்ரைனிங் கம்பல்சரி கொடுக்குறாங்க. சில எம்என்சியில் பார்த்தீங்கன்னா எவ்ரி 6 months வந்து கட்டாயமாக அவங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ஃபஸ்ட் எய்ட் ட்ரைனிங் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி நமக்கு அந்த மாதிரி ட்ரைனிங் போயிட்டு எடுத்துக்க இல்லாட்டி கூட பேசிக்ஸாக என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் இந்த மாதிரி கூகுள் மூலமாகவோ இல்லை மாதிரி வீடியோ பார்க்குற மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன்றப்போ நிறைய உயிர் காப்பாற்றலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ண உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு வேண்டியப்பட்டவங்க யாராக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ண சொல்லுங்கள். பேசிக்காக அதை போய் தெரிஞ்சு சொல்லுங்கள், போய் தேடி படிங்க. படிச்சுட்டு சிபிஆர் பண்ணிச்சு நம்மளால் முடிஞ்சு ஏதோ உயிரை காப்பாற்றுறதுக்கு ஏதோ ஒரு உயிர்னா மனிதன் மட்டும் இல்லை, ஹார்ட் இருக்கிற ஆடு மாடு யாராக இருந்தாலும் இந்த மாதிரி ஆயிடுன்றப்போ நம்ம இதை பற்றி ஒரு அவேர்னஸ் இருக்கிறப்போ அதை நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஹெல்த் இஸ் த ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஸ்டே டியூன் அண்ட் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க.